வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் செவ்வாய் சுயசாரத்தில் போகிறத பற்றி பலன்களை பார்க்க போகிறோம். மேஷ லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரமான அவிட்டத்திலேயே வர்ற மார்ச் 7ஆம் தேதியிலிருந்து மார்ச் 24ஆம் தேதி வரை 18 நாட்கள் இருக்கிறது செவ்வாய் மிகப்பெரிய பலம் பெறுவதை காட்டுகிறது. 10ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திரம் தொழிலுக்கும் அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் நம்முடைய பதவி புகழ் இதையெல்லாம் வளர்ச்சி பண்ணக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல அந்த நட்சத்திரம் பலம் பெறும்போது அந்த 18 நாட்களை நீங்க முறையாக பயன்படுத்தினால் வெற்றி பெறலாம், பதவி கிடைக்கும், புகழ் பெருகும். இப்ப சொந்த தொழிலே பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் பலம் நல்லா இருக்கும். செவ்வாய் கிரகம் பூமிக்காரகன். ரியல் எஸ்டேட் பண்றவங்க மற்றும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்க, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்க மற்றும் காவல்துறையில் பணியாற்றுறவங்க, இராணுவத்தில் இருக்கவங்க, செக்யூரிட்டி லைனில் இருக்கவங்க, செவ்வாய் என்கின்ற வீர தீர பராக்கிரம கிரகம் அப்படின்றது எதெல்லாம் டஃப் ஜாப் அப்படின்னு இருக்கோ ஒரு மிலிட்ரி எஃபெக்டில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதிகார வர்க்கத்தை அது வழிப்படுத்தும், நெறிப்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு பலம் மேஷ லக்னத்துக்கு இந்த 18 நாளில் கிடைக்கிறது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. அதை பயன்படுத்தி நீங்கள், ஏன்னா நமக்கு லக்னாதிபதியே செவ்வாய் தான். அப்படிப்பட்ட லக்னாதிபதி அந்த மகர வீடு என்பது உச்ச வீடு. அதாவது சொந்த நட்சத்திரம் என்று பலம் பெற்றுவிட்டாலே அந்த இடத்த ரொம்ப பலப்படுத்திடுவார். அது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். அதில் 2 பாதம் இருக்கு இல்லையா? 1-2 பாதங்கள் அவிட்டம், 1-2 பாதங்கள் மகரத்தில் இருக்கும், 3-4 பாதங்கள் கும்பத்தில் இருக்கும். அப்போ அது கும்பராசிக்கே மாறினால் கூட அந்த பலம் குறையாது. ஏனென்றால் செவ்வாய் தன்னுடைய சுயபலத்தை பெருக்கி நமக்கு தருகிறார். அதனால் அந்த 10ஆம் இடத்துக்கும் சப்போர்ட் தான். நம்மளுடைய மன திருப்தி, எதிர்பார்த்த சில காரிய வெற்றி, இதில் எல்லாம் நமக்கு வளர்ச்சி கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு அரசியல் சார்ந்த ஈடுபாடு, புதுசாக ஒரு டெண்டர் மாதிரியோ அல்லது புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் மாதிரியோ நம்ம செயல்படுறோம் அப்படின்னா அதில் சக்ஸஸ் ஆகிறது. அதன் மூலம் உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனை உண்டாகும். அதாவது ஒரு பெரிய தொழில் வாய்ப்பை பெருக்கி அதன் மூலம் பெரிய ஒரு அந்தஸ்து உயரும்போது அது உங்களுக்கு மகிழ்ச்சியாகும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி வளர்ச்சி பெறணும். செவ்வாய்க்கு உண்டான நட்சத்திரங்கள் சித்திரை, அவிட்டம், மிருகசீரிஷம். இந்த 3 நட்சத்திரத்துல சந்திரன் வந்தாரு அப்படின்னா அந்த சந்திரன் செவ்வாய் நட்சத்திரத்துல வர்றதுனால தான் அன்னைக்கு செவ்வாய் நட்சத்திரம்னு சொல்றோம். இப்ப அது மாதிரி சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்துல வர்ற நாள் அன்னைக்கு இந்த செவ்வாயோட சேர்ந்து சந்திர மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார். அப்போ அந்த நாளும் இன்னும் கொஞ்சம் வீரியமிக்கதாக இருக்கும். அப்போ நாம் இந்த 3 நாட்களை நாம் முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுக்கிறது, தொழில் சார்ந்த ஒரு ஈடுபாடுகளை அதிகப்படுத்தி கொள்ளுறது, இதையெல்லாம் எடுத்துக்கணும். செவ்வாய்க்கு உண்டான தெய்வம் சுப்பிரமணியர், முருகன். செவ்வாய்க்கு உண்டான நிறம் சிவப்பு நிறம். செவ்வாய்க்கு உண்டான ரத்தினம் பவளம். செவ்வாய்க்கு உண்டான தானியம் துவரை. ஸோ இப்படி செவ்வாயினுடைய ஒரு கிரக காரகத்தை எடுத்துக்கிட்டு கிரக தத்துவங்களையும் நாம் இயக்கலாம், இந்த நட்சத்திரங்களையும் கூட தத்துவங்களையும் இயக்கலாம். இப்போ அவிட்டம்னு சொன்னால் அஷ்டவசுக்கள் தேவதைகள். அஷ்டவசுக்கள் தான் அவிட்டத்துக்கு தேவதை. அப்போ அவிட்டம் தவிட்டு கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு பல விஷயங்கள் அப்படின்னு அர்த்தம், பல மடங்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு பல்கா ஒரு நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்குள்ள இருக்கு. அதே மிருகசிரேஷ நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கும்போது அதுவும் இந்த அவிட்ட நட்சத்திரத்தோட இணைந்து தான் செயல்படும். அப்போ மிருகசிரேஷ நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கும் பொழுது அது கோழியை குறிக்கும், சாரை பாம்பு குறிக்கும். அந்த மிருகசுரேஷத்தினுடைய மரம் நமக்கு கருங்காலி மரத்தை குறிக்கும். அப்போ அந்த கருங்காலி மரத்தை யூஸ் பண்ணலாம். அவிட்டம்னா வன்னி மரத்தை குறிக்கும், வன்னி மரத்தை யூஸ் பண்ணலாம்.
அதே போல் சித்திரை நட்சத்திரம் அது வந்து வில்வ மரத்தை குறிக்கும். வில்வ மரத்தை யூஸ் பண்ணலாம். இப்போ மிருகசிரீஷ நட்சத்திரத்துக்கு அதிதேவதை வந்து சோமாஸ்கந்தர். அந்த மாதிரி சோமாஸ்கந்தரனுடைய ஜபங்களையோ அதனுடைய காயத்ரிகளையோ ஜபிக்கலாம். அதுபோல் அந்த சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா சோமாஸ்கந்தருக்கு சனி சன்னதி இருக்கும், அதை போய் வணங்கிட்டு வரலாம். அது மாதிரி சித்திரை நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மாங்கிறது தேவதை. வில்வ மரம். இப்போ வந்து ஒரு கடை வீதியில் போயிட்டு வந்து நடந்துட்டு வர்றது, பூட்டு சம்மந்தப்பட்ட விஷயம், ஜவுளி கடை சம்மந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துக்கான ஒரு சிம்பல்ஸாக எடுத்துக்கலாம். புலி மிருகத்தில் வந்து புலியாக வரும். ஸோ இந்த மாதிரி நட்சத்திர குறியீடுகள், நட்சத்திர மரங்கள், பறவைகள் இதையெல்லாம் கூட நம்ம இயக்கலாம். அதனால் நம்ம ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு மேஷ லக்னம் கரெக்டு தான். உங்களுக்கு 10ஆம் பாவ புள்ளி செவ்வாய் நட்சத்திரத்திலேயே விழுந்தால் நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டக்காரர். அதாவது அவிட்ட நட்சத்திரத்திலேயே 10ஆம் பாவ புள்ளி விழுகணும் அப்படின்னா அது நம்ம ஜனன ஜாதக நேரத்தை கணக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு லக்னம் என்பது 2 மணி நேரம் இருக்கிறது தான் ஒரு லக்னம். இப்போ உதாரணத்துக்கு 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் மேஷ லக்னம் அப்படின்னா அந்த 2 மணி நேரத்தில் 6 மணியிலிருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கும் வெவ்வேறு நபர்கள் பிறக்கிறார்கள் என்றால் அதில் வந்து அந்த புள்ளி, பாதசாரம், அந்த டிகிரிக்கு உண்டான கிரகம் இதெல்லாம் வச்சு வேறுபடும். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், மொத்தத்தில் எனக்கு இந்த லக்கணம், அந்த லக்கணத்துக்கு 10ஆம் இடம் வந்து இந்த பலம் அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம். ஆனால் நம்ம ஜனன ஜாதகம் என்ன நம்மளுக்கு சுட்டி காட்டணும்னா, எந்த புள்ளியில் நம்ம அந்த லக்கண புள்ளி விழுந்திருக்கிறதோ அந்த புள்ளியிலிருந்து 12 பாவங்களுக்கு 12 பலன்களை எப்படி தரப்போகிறது என்கின்ற விதி கொடுப்பனையை தீர்மானித்து வைத்திருக்கும். அப்போ அதையெல்லாம் நம்ம கணக்கிட்டு பண்ணிட்டு இந்த செவ்வாய் அந்த மாதிரி நம்ம ஜனன ஜாதகத்தில் பலம் பெற்று இருப்பவர்களுக்கு இந்த மாதிரியான புகழ், தொழில் பலம் பெருகக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் இப்போ ஒரு அரசு வேலையில், இராணுவத்தில், காவல்துறையில் திடீரென்று பதவி உயர்வு கிடைக்கிறது. அதுக்கும் வந்து சாதகங்கள் நல்லா இருக்கு. உற்பத்தி சார்ந்த தொழில்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து டெவலப்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும். புதிய புதிய சிந்தனைகள் தோன்றி புதுசாக வந்து உங்களுக்கு எப்படி மார்க்கெட் பண்ணுறது, எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறதெல்லாம் பண்ண முடியும். வளர்ச்சிகள் வந்து நன்றாக இருக்கும். லக்னாதிபதியினுடைய பலம் இந்த 18 நாட்களுக்கும் வளர்ச்சி தருகிறது. அதில் இப்போ நமக்கு லக்கணத்தில் இருக்கிற குரு பகவான் வந்து நமக்கு அது ஒரு சுபத்துவத்தை கொடுக்குறாரு. நம்மளுடைய லக்கணத்திற்கு ஒரு சுபத்துவம் அப்படின்னா நம்ம சிந்தனை, நம்முடைய சூழல் இதில் எல்லாம் வந்து எந்த இடைஞ்சலும் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக போகிற மாதிரி, ஒரு ஈஸி கோயிங்காக இருக்கிற மாதிரி வழி பண்ணி கொடுத்துறார் குரு. அந்த குரு வந்து அந்த வழிகாட்டுதலை கொடுக்குற விஷயம் வந்து அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதனால் இந்த 18 நாட்களில் பதவி, தொழில் பலத்தை பெருகக்கூடிய மேஷ லக்ன அன்பர்கள் பயன்படுத்தி வளப்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.